ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறது பார்க்கலாங்க. சும்மா நாக்கில் எச்சி ஊறும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான டேஸ்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெயின் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது இருந்தால் போதுங்க. இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு நம்ம அருமையாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இது நல்லா நமக்கு ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி தான். நல்ல மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இஞ்சி சீசனில் பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபா இல்லை 60 தான் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப விலை அதிகமாக ஏறும். அளவில்லாத அளவில் போய் நம்மளால் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இஞ்சி விலை ஏறும். அதனால் கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், 1 கிலோ இஞ்சி மேல் தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா துணி போட்டு துடைச்சி எடுத்து ட்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ சின்ன துண்டுகளாக இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். 1 கிலோ இஞ்சியில் 1/4 கிலோ இஞ்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த இஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பப்போ காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக டீ சாப்பிடுவோம். அப்போ இது கூட கொஞ்சம் இந்த இஞ்சி, அதாவது அரைச்சி வச்ச இஞ்சி 1 ஸ்பூனு போட்டு அது கூட புதினா, கூடவே கொஞ்சம் டீ தூள், ஏலக்காய் பொடி சேர்த்து கொதிக்க விட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த டீ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்காக இப்போ நாம் டீக்காக கொஞ்சம் இஞ்சி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போது இன்னும் ஒரு 1/4 கிலோ இஞ்சி அதே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிருக்கேன். கூடவே 150 கிராம் பூண்டு, மலை பூண்டு நல்லா உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சி 1/4 கிலோ அதிகமாக இருக்கணும், பூண்டு கம்மியாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்காக தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் போட்டு இன்னும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் அவங்க சமைக்க தோணுதோ அப்போ எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள். அதனால் இஞ்சி கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஜல்லி தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 கிலோ இஞ்சியை கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பேடிங் மிளகாய், அதாவது காஷ்மீர் மிளகாய் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், காரமும் கொடுக்குங்க. அதுக்காக இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் எப்போ போல் வேற மிளகாய் அதே அளவில் எடுத்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா புளி எடுத்திருக்கேன். புளி ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இஞ்சிக்கு 50 மிளகாய், 30 கிராம் புளி நல்லா ஆவியில் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் புளியும் மிளகாய் ஒரு பல்ஸ் மூடில் போட்டு நல்லா அரைச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்ட பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சி விட்டுட்டு நம்ம இஞ்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லா இஞ்சியும் ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இன்னும் அறுபடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே மிளகாவோட விதைகள் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தெரியக்கூடாது. இப்போ மறுபடியும் போட்டு நாம் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. நல்லா எடுத்து கையில் காமிச்சு நல்லா மழுன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு இப்போ இஞ்சி நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் கடுகு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா வறுப்பட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு இதை பிளேட்டில் வச்சுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கினா இது கூட கலந்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். மறுபடியும் அதே கடாய் எடுத்துக்கோங்க. இதில் மெயின் பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாய்க்கு நெல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா 250 கிராம் நெல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் 100 கிராம் சேர்த்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு 100 கிராம் நெல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 250 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் அதில். இந்த இஞ்சி ஊறுகாய் பார்த்திங்கன்னா எண்ணெய் தாங்க மெயின். நீ நெல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஊறுகாயில் எண்ணெய் நல்லா தளர இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது நமக்கு நல்லா 1 வருஷத்துக்கு வருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா ஸ்லோலியே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். மலைப்பூண்டு நல்லா நசுக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இஞ்சிக்கு 100 கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா சீரகமும் கடுகும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் எண்ணெயில். அந்தளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எப்பவுமே ஊறுகாய் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்க்காமல் யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த இஞ்சி ஊறுகாய்க்கு பூண்டு வந்து அவ்வளோ மெயினுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து நம்ம சமைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது இந்த பூண்டு வந்து நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜாருக்கு அது மொத்தமாக எடுத்து நல்லா வடித்து வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லா ஸ்லோலியே வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இந்த எண்ணெயோடு வந்து நம்ம அரைச்சி வச்சு நம்ம இஞ்சி விழுது அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் தனி மிளகாய்த்தூள் அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா காரத்துக்காக நம்ம முதல்ல வந்துட்டு வெரை மிளகாய் சேர்த்துருந்தோம். அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் சேர்த்துனா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா காரமும் நல்லா உரைக்குங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மறுபடியும் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே நல்லா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள். மெயின் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் நல்லா சேர்த்து மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷங்க அப்படியே நிதானமாக ஸ்லோலியே இருங்க. அடிக்கடிக்கு எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இஞ்சி ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய நமக்கு வெந்தயம் கடுகு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துருக்கோம். வினிகர் வந்து சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா கெடாமலும் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோலி சைஸில் வெல்லம் அது சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து சேர்த்திங்கன்னா நமக்கு ருசி வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும். அதுக்காக வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சும்மா தலன்னு இருக்கு பாருங்கள். எண்ணெய் அந்த அளவுக்கு வெளியே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து நம்ம மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்லாம், கெடாமல் இருக்கும். நமக்கு இது வெளியே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வெளியே வச்சே சாப்பிட்லாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். இது கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு நம்ம பார்த்து செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் சுட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு இரும்பல், தும்பல், சளி, ஜீரண சக்திக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி ஊறுகாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து இதை ஒரு ஜாடியில் சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. பார்க்கறதுக்கு கலரே பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இஞ்சி ஊறுகாய் எப்படின்றத பார்த்துருங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஊறுகாய் எப்படி செஞ்சுருக்குன்றது தெரியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து சூடாக வடித்து எடுத்துருக்கேங்க. நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சொன்னது போல் இதுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இஞ்சி ஊறுகாய் வீடியோ பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ATN மகி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.